ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4ஆம் வசனம். ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. இது திருஷ்டாந்தமாய் சொல்லப்பட்டது, நிழலாட்டமாய் சொல்லப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது உண்மையாய் நிரூபிக்கப்பட்டது. தேவனுடைய அந்த தண்ணீர், இது இயேசு நமக்கு தண்ணீராக கொடுக்கவில்லை. முந்தின காலங்களில் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த பொழுது கன்மலையை அவர்கள் அடித்த பொழுது தண்ணீர் புறப்பட்டது, அதை இஸ்ரவேல் ஜனங்கள் குடித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் வரவில்லை, இரத்தம் வடிதல். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டது. அதைத்தான் பவுலடியார் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர்கள் கன்மலையின் தண்ணீரை, ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. நமக்கோ அந்த ஞான கன்மலை தண்ணீரை அல்ல, தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அந்த இரத்தத்தில் நாம் முழுகுகிறோம், அந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம், அந்த இரத்தத்தில் நிலைக்கிறோம், பிழைக்கிறோம், வாழ்கிறோம். வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை நான் கடைசி நாட்களில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமும் என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசுவே தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த இரத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் கன்மலையின் தண்ணீரை குடித்த பொழுது அவர்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கான வழி திறக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, கழுவப்பட்ட ஒரு இரத்தத்தின் புண்ணியத்தினாலே காக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பரலோகத்தின் மேன்மைகள் திறக்கப்படுகிறது. சிலர் சொல்லுவார்கள், கல்லன் சிலுவையில் சிந்தின இரத்தம் சிந்தின பொழுது கல்லன் ஞானஸ்நானம் எடுத்தானா, ரட்சிக்கப்பட்டானா, மீட்கப்பட்டானா என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அந்த ஞான கன்மலையாக கிறிஸ்துவை அவன் விசுவாசித்தான். 2 கல்லனில் ஒருவன் விசுவாசித்தான். இயேசு அப்பொழுது சொல்வார், நீ என் நிலைப்பாறுதலில் இருப்பாய். ஏனென்றால் இயேசு எப்படி இரத்தம் சிந்துகிறாரோ அதே போல அவனுடைய சரீரத்திலேயும் அந்த ஓய்வு நாளுக்கு முந்தி, அவன் ஓய்வு நாளில் மறிக்கக்கூடாதற்கு முன்பே மறித்துவிட வேண்டும் என்று சொல்லி அவருடைய குதிகாலை எல்லாம் வெட்டி விட்டார்கள். அவனும் இரத்தம் சிந்தி மரித்து போனான். இயேசு அப்படி ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். அதே சமயம் நல்ல கை கால்களோடு திடத்தோடு நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நானும் கல்லனை போல மரிப்பேன் என்று சொன்னால் இவர்களையும் சிலுவையில் தூக்கி அவர்களை சிலுவையில் அடித்து அப்படித்தான் மரிக்க செய்ய வேண்டும். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. நம்மை வழிநடத்தி வருகிற கன்மலை, அது கிறிஸ்து. அந்த கன்மலையின் இடத்தில் தஞ்சம் புகுந்து விட்டால், அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினால கழுவப்பட்டால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். உங்களை என்னையும் பாதுகாக்கும்படிதான் இயேசு தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். சிலர் ஆட்டுடைய இரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள், கோழியினுடைய இரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள், புறாக்களுடைய இரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். ஆனால் நாமோ இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர்கள் பிழைக்காமல் போவார்கள். நாமோ பிழைத்து ஆண்டவருக்குள் நிலை நிற்க ஆண்டவர் கிருபை செய்கிறார்.
செய்து கொண்டிருக்கிறார். ஆதலால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற அந்த ஞான கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தம் உங்களை பாதுகாக்க, வழிநடத்த, பராமரிக்க போதுமானதை மறந்து விடாதீர்கள். உங்களை மீட்டு வழிநடத்துவதற்கு இந்த இரத்தத்தை தவிர வேறொன்றில்லை. அது உங்களை பாதுகாக்கும். எல்லாவித தீமையிலிருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்த அது போதுமானது என்பதை மட்டும் நீங்கள் மறந்து போகாதீர்கள். உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த அவர் அன்புள்ளவராய் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். மேன்மையை உங்களுக்கு தந்து உங்களை வழிநடத்துவார். ஆமென்.